தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததுக்கு இது முரணான ஒரு செய்தியாக தான் பார்க்குறோம். விவசாயத்துறை மந்திரிகளையோ அந்த தரப்புலையோ உங்களால கொண்டு செல்ல முடியலையா? இது வரைக்கும் முடியல. இது ரொம்ப விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு வருத்தம். இது ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் விவசாயிகள் பார்க்குறாங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு சகாயம் செய்வதாகவும் விவசாயிகள் பெரிய அளவில் வளர்றதுக்காகவும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த நாட்டு மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு செலவாக தான் பார்க்கணும். அறத்துணையர்களுக்கு இனிய வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து உழவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு அருள் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் அவரிடம். சார் வணக்கம். வணக்கம் சார், திருச்சி கிழக்குல முதல்வர் திரு விஜய் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாரு, நான் ஒரு மாசத்துல என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன், விவசாய கடன்களை தான் நான் என்னால முடிந்த அளவுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனாலும் நீங்க என்னதான் திருவண்ணாமலையினுடைய தாவேகா வேட்பாளராக இருந்தாலும் திடீர்னு இப்போ ஒரு உழவர் உரிமை இயக்கத்தினுடைய குரல் எதிரொலிக்கிறது தெரியுது. என்னால முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி என்ன இந்த குறுகிய காலத்துல அப்படி என்ன ஏற்பட்டு? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு இந்த விவசாய கடன் தள்ளுபடியை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தபடி இல்லை. அப்படி இல்லைன்னும் பொழுது இப்போது உழவர் உரிமை இயக்கத்தினுடைய விவசாயிகளும் மற்ற விவசாயிகளும் நம்மளோட தொடர்பில் இருக்கிறவங்க, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கடன் தள்ளுபடி என்பது அனைவருக்குமான ஒரு கடன் தள்ளுபடியாக இல்லாமல் இருக்குது. 50,000 வரைக்கும் நானும் 2 ஏக்கர் வச்சுக்கிறேன், நீங்களும் 2 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க. நான் 50,000 வாங்கிட்டேன், நீங்கள் என்னோட அதிகமான கடன் பட்டிருக்கிறீங்க. போன வருஷம் பயிரும் உங்களுக்கு நஷ்டம், இந்த வருஷம் பயிரும் நஷ்டம். அப்போ நீங்கள் 1 லட்சம் கடன் வச்சுருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 1 லட்சம் கடன் வச்சுருக்கிறவர் ஏதோ அவருக்கு 5,000 கடன் தள்ளுபடியும், குறைந்த கடன் வச்சுக்கிற எனக்கு 50,000 கடன் தள்ளுபடி பண்ணுறதுன்றது இது முரணான ஒரு செயல். விவசாயிகள் எல்லாம் என்ன கேட்குறாங்க, 1 லட்சம் கடன் வாங்கின எனக்கு 95,000 கட்டுறது, திருப்பி கட்டுற எனக்கு இந்த 5,000 கட்ட முடியாதா? இப்படி தொடர்ச்சியாக நிறைய விவசாயிகள் நிறைய கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு குறைந்த தள்ளுபடியும், ஒரு 50,000 மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு முழுமையான தள்ளுபடியும், இப்படி முதல்ல நில அடிப்படையில் சொல்லிட்டு இப்ப பண அடிப்படையில கொடுப்பதா நினைக்கிறீங்களா? நில அடிப்படை தான் இந்த சிறு குறு அப்படிங்கிறதெல்லாம். 2.5 ஏக்கர் நில அடிப்படையில் தான் முன்னாடியும் சொன்னாங்க, இப்பயும் அதான் சொல்றாங்க. இப்போ நிலமும் அவங்க சொல்ற அளவுக்கு குறைந்த அளவில் நிலம் இருக்கணும், அந்த கடனும் அதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்றது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததுக்கு இது முரணான ஒரு செய்தியா தான் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரிதான் நம்ம அந்த கட்சியினுடைய வேட்பாளராக நின்றிருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக மக்கள் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கே, ஏன் நீங்க கேட்டு சொல்லக்கூடாதா, நீங்க பேசக்கூடாதாங்கிற அளவுக்கு நமக்கு விவசாயிகள் நம்மளை கேட்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மீது நம்மளால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. அரசு தரப்பில் நாம் அவர்கள் யாரிடமாவது பேசி நமக்கு இந்த குமுறல்களை நீங்க அரசு தரப்புலையோ இல்ல விவசாயத்துறை மந்திரிகளையோ அந்த தரப்புலையோ உங்களால கொண்டு செல்ல முடியலையா? இது வரைக்கும் முடியல. இப்போ முயற்சி செஞ்சுக்கிறேன். அடுத்த வாரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. நான் போயிட்டு எடுத்து விலைக்கு பேசணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், தொடர்ந்து ஒரு விவசாய அமைப்புகளை செய்துட்டு இருக்கிறீங்க. நாபார்டு வங்கி, ரிசர்வ் வங்கி இவங்க எல்லாம் 2025 ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்க 60 நாளுக்குள்ள பேமெண்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. அதை தாண்டி அந்த இடத்துல வந்த உடனே இது செய்யணும்னு நினைச்சு தாவேகா அரசு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க. பின்னால இன்னும் நிறைய செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா, அல்லது இது இத்தோட கடனை கை கழுவி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த விவசாய கடன்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மாசத்துக்கான கடன், 1 வருஷத்துக்கான கடன் இருக்குது. நீங்க 6 மாசத்துக்கான கடனை நீங்க கட்டலை அப்படின்னா உங்களை கூப்பிட்டு உங்களை அதை ரெனியூவல் பண்ணி புதுசா கடன் எடுத்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ இவர் கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்ன கடன் எல்லாமே கடன் கட்டிட்ட மாதிரியும் புது கடன் எடுத்த மாதிரி வந்துடும். அப்போ விவசாயிகள் கடனே கட்டியிருக்க தேவையில்ல, கடன் கட்டின மாதிரி புது கடன் வாங்கின மாதிரி வந்துடும். அப்போது அவங்க சொல்லியிருக்கிற அந்த தேதிக்குள்ளார இருக்கக்கூடிய கடன் வாங்கி இருக்கிறவர் யாருமே பயன்பெற முடியாத ஒரு சூழல் வந்துடும். ஆனால்
கணக்கின்படி விவசாயிகள் பணம் கட்டியிருப்பாங்க. ஆனால் விவசாயினுடைய கடன் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போது இவங்க சொன்ன இந்த கடன் தள்ளுபடி நடக்காது விவசாயிகளுக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்களை நம்பணுமே, நீங்கள் எங்களுக்கு பண்ணலே அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய குமுறல். இப்ப 2025 இந்த ஆர்பிஐ நாபார்டு வங்கி ஒரு மாநிலத்துக்கு இடையே ஒரு கூட்டு ஒப்பந்தம் உறுதியா இருக்குன்னு நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நாம இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 36,000 கோடிகளை வந்து தள்ளுபடி செய்து 36,000 கோடிகளை வந்து 2025 அவங்க 25 26 ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் இப்ப பாமக தலைவர் திரு அன்புமணி கூட அதான் சொல்றாரு, அவங்களால முடியுது உங்களால ஏன் முடியல அப்படின்னு கேக்குறாரு. ஏன் முடியாம போச்சு? அங்க விவசாயிகள் சங்கங்கள் வலுவாக இருக்கிறாங்க, போராடுறாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அங்கே மதிப்பளிக்கப்பட்டிருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, திமுகவினுடைய தூண்டுதல் விவசாயிகள் போராடுறாங்கன்னு சொல்லி 3ஆம் நபர் மற்றும் திமுக தூண்டுதல்ல திரு சி.டி. நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். இது வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வருத்தம். இது வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் விவசாயிகள் பார்க்குறாங்க. யாராவது 4 பேர் வந்து இந்த மாதிரி போராடலாம், தூண்டுதலுக்காக போராடலாம். ஆனால் அதுக்காக வந்து ஒட்டுமொத்த போராடக்கூடிய விவசாயிகளையும் தூண்டுதலுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்வது வந்து தவறான செயல். விவசாயிகளுடைய போராட்டங்களை மதிப்பு கொடுத்து விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறது தான். அதே தான் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 36,000 கோடி வந்து இதே நபார்டு விதி வங்கியினுடைய அந்த விதி வந்து நம்ம தமிழ்நாடுக்கும் பொருந்தும், மகாராஷ்டிராவுக்கும் பொருந்தது. அவர்களால் செய்ய முடியுது அப்படின்னும்போது தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கலாம்? குறைந்தபட்சம் இப்போதைக்கு நிதி இல்லை, நான் இந்த திட்டங்கள் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து உங்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ என்னால் தள்ளுபடி செய்ய முடியாத கடன்களுக்கு நாங்கள் உங்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு இந்த தேதியில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வாங்கியிருக்கிற கடன்களை நாங்கள் குறிப்பெடுத்து பட்டியல் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இருக்கிற நிதி நிலைமையின்படி எங்களால் செய்ய முடியல, நான் அடுத்து 2 மாதத்தில் அடுத்து 3 மாதத்தில் நான் உங்களுக்கு வந்து உங்கள் வங்கி கணக்கு நேரடியாக செலுத்துகிறேன், நீங்கள் இப்போ கட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஆக்கப்பூர்வமாக வந்து தமிழக அரசு முடிவெடுத்து விவசாயிகளுக்கு சொல்லி இருந்தால் விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? விவசாயிகளுக்கு போராடிட்டே இருக்கணுங்கிறதா நோக்கம் கிடையாது. அப்போது தமிழக அரசு இன்னும் மௌனம் காக்காமல் இதுவரைக்கும் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுடைய பட்டியலை எடுத்து இப்போ இவ்வளோ பேருக்கு தள்ளுபடி பண்ணிட்டேன். ஏற்கனவே அதாவது இவர் எப்படி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரோ அந்தபடி இப்போ நிதி இல்லை, நான் வந்து நீங்கள் கடனை கட்டிடுங்க, ஆனால் உங்களுக்கு நாங்கள் இந்த பணத்தை செலுத்துகிறோம், வேறு ஏதாவது ஒரு வாக்குறுதி அந்த மாதிரி ஒன்று சொல்லி இவர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து வாங்கியிருக்கிற கடன்களை கட்டுவதற்கு பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அரசு வந்து அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் கடன் தள்ளுபடி. தொடக்க வேளாண்மை மற்றும் கூட்டுறவு வங்கி மட்டும்தான். ஆமாம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா நபர்களாலும் அந்த வங்கியில் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து ஏதோ விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு சகாயம் செய்வதாகவும் விவசாயிகள் பெரிய அளவில் வளர்கிறதுக்காகவும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தொடர்ச்சியாக விவசாயத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தினால் காரணத்தால் தான் விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி இந்த கடன் சுமையே இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணக்கூடிய கடன் என்பது அது இந்த நாட்டு மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு செலவாக தான் பார்க்கணும். இல்ல, இப்ப நீங்க ஏற்கனவே இப்ப இலவச மின்சாரத்தை பத்தி சொல்லும்போது நீங்க வலிமையா குறிப்பிட்டிருந்தீங்க. அது போலவே தொடர்ந்து தேர்தல் காலங்கள்ல அதிகமாக பயிர்க்கடன்களை பெறுகிறார்கள் அல்லது விவசாயிகள் வந்து இந்த கடனை தள்ளுபடி செய்வார்கள் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்களா, அந்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்களா? அந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த போர் காரணத்தினால எல்லா உரமும் வந்து விலை ஏறிக்குது. போன வருஷம் ஒரு மூட்டை பொட்டாஸ் 1850, இந்த வருஷம் 2250. அப்போ 400 ரூபாய் ஏறிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ், பாக்டம்பஸ், அம்மோனியம் சல்பேட், சூப்பர் பாஸ்பேட், யூரியா இதெல்லாம் தான் பெரும்பாலும் விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துறது. பொட்டாஸ் மட்டும் 1850லேருந்து 2250 ரூபா. இப்போ இதில் 400 ரூபாய் ஏறிடுச்சு.
காம்ப்ளெக்ஸ் 1550லேருந்து 2200, 650 ரூபா ஏறிடுச்சு. இப்படி எல்லாமே சூப்பர் பாஸ்பேட் 600லேருந்து 800 ஆயிடுச்சு. யூரியா மட்டும்தான் விலை மாறாம இப்ப இதுக்கு நமக்கு மானியம், அதாவது நேரடியாக பயிர்க்கடன், விதை இது மாதிரிலாம் வாங்குற போது நமக்கு உரத்துக்கும் நம்ம மானியம் பெறுவதாக கேள்விப்படுறோம். அதுல ஏதாவது டிஃபரன்ஸ், டீவியேஷன்ஸ் இருக்கா? மானியம் என்பது யூரியாவுக்கு மட்டும்தான் மானியம். யூரியாவுக்கு என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1900 ரூபா அளவுக்கான ஒரு மூட்டைக்கு மானியத்தை நேரடியாக அரசு வந்து அந்த அந்த நிறுவனத்துக்கு செலுத்திடுது. விவசாயி 266 ரூபா 50 பைசா தான் செலுத்தி அந்த யூரியாவை வாங்குறாங்க. ஆனால் மற்ற பொருட்களுக்கு எதுக்குமே வந்து இந்த மானியங்கள் கிடையாது. ஒரு நீங்கள் பயிர்க்கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து இந்த இந்த உரம்லாம் தரோம், இல்லை இந்த ரூபாய்க்கு இவ்வளோ உரம் தரேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அந்த பொருட்களுடைய விலை என்னவோ அந்த விலைக்கான இதை வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து மானியம் கிடையாது. நீங்கள் ஒரு கடன், ஒரு பயிர்க்கடன் வாங்கும் பொழுது இந்த 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கியாகணும்னு சொல்லி விவசாயிகள் தலையில் திணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இடத்துல மானியம்லாம் இல்லை. நான் 50000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன், 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து என்கிட்ட இந்த யூரியா இதெல்லாம் எடுத்துக்கணும், இந்த உரம்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி அதை வந்து விவசாயிகள் தலையில் கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு மானியமும் கிடையாது யூரியாவை தவிர. இல்ல அதே மாதிரி இப்போ பயிர் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் கூட சில மாதங்களுக்கு முன்னால வந்து சில லட்சம் கோடிகளை இந்தியா முழுவதும் இருக்கிறது இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இப்ப அந்த வகையில ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அது உங்களால இந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்ட முடியும்? இந்த இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு தனிநபருடைய பயிருக்கு சேதம் ஏற்பட்டாலோ ஏதாவது நடந்தாலோ வராது. அது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில், அந்த அந்த மாவட்டத்தில், அந்த அந்த ஒன்றியம் முழுக்க சேதம் அடைந்து அரசாக முன் வந்து இந்த பகுதி மொத்தமும் சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர்கள் அதுக்கான சேதத்துக்கான நிவாரணம் கொடுத்தால் ஒழிய எங்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வராது. அதனால் இந்த இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுவரைக்கும் வந்து ஏட்டளவில் ஒரு ஏமாற்று திட்டமாக தான் விவசாயிகளுக்கு இருக்கு. இப்போ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணோம், அது திரு PR பாண்டியன் அவர்கள் கூட அருகில் வச்சுட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்னாரு, நாங்க வந்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு தொகை கொடுக்குறோம், அது என்ன உதவி தொகையா, அது பயிருக்காக கொடுக்கறதா, அது எந்த வகையிலயாவது பயன் இருக்கிறதா, மத்திய அரசு கொடுக்கறத நேரடி திட்டம்ன்றது, அதுக்கு நம்ம ஒரு நேரடி உழவர்களுக்குன்னு அது என்ன பயன் தான்? அதாவதுங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு இதாவது எதுவுமே கொடுக்காததுக்கு 2000 கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய இது வந்து விவசாயிகளினுடைய சுமையை குறைக்குமா அப்படின்னா குறைக்காது. விவசாயிகள் எல்லாருக்குமே, உங்களுக்கு பொதுவாக வெளியிலிருந்து பார்க்குற அனைவருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நீங்களே அந்த கேள்வி கேட்டுருந்தீங்க, அதுக்கு நான் முழுமையான பதில் சொல்லலை. அதாவது ஒவ்வொரு தேர்தலிலுமே வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறது தான் வந்து விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த உரத்தினுடைய பட்டியல் மட்டும் சொன்னேன், அதோட நிறுத்திட்டேன். அந்த உரத்தினுடைய விலை இவ்வளோ ஏறிடுச்சுல்ல, அப்போது அந்த விவசாயிக்கு இதெல்லாம் ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, அதனால் டிராக்டர் ஓட்டுறவங்களோட அவங்களோட விலையை ஏற்றிடுவாங்க, எல்லா விலையும் ஏறிடும். ஆனால் விவசாயத்திலேருந்து வாங்குகிற பொருள் விலை ஏறவே ஏறாது. அப்போது என்னை சுற்றி அத்தனை நான் வந்து நேற்று நட்ட ஆள் தான் இன்றைக்கி நடுறாங்க, அவங்களுக்கும் விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் கூலி ஏறிடுச்சு. நேற்று ஓட்டின டிராக்டர் தான் இன்றைக்கி ஓட்டுறாங்க, அவங்களுக்கும் விலை ஏறிடுச்சு. நேற்று வாங்கின உரம் தான் இன்றைக்கி நான் வாங்கினேன், அதுவும் விலை ஏறிடுச்சு. நேற்று விளைஞ்ச நெல் தான் இன்றைக்கி விளையுது, ஆனால் அதுக்கு மட்டும் விலை ஏறலை. அப்போது என்ன நடந்தாலும் விவசாயிகிட்டேருந்து விளையக்கூடிய பொருட்களுக்கு விலை ஏறாது, அது பழைய விலையை தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது விவசாயி தொடர்ந்து நஷ்டத்துக்கு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிக்கு வேறு தொழில் தெரியாது, வேறு தொழிலுக்கு போக முடியாதவங்க மட்டும்தான் இந்த விவசாயத்தை விடாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப குறு விவசாயிகள்லாம், ரொம்ப குறைவான நிலம் வச்சுருக்கிறவங்களாவது விட்டுட்டு அவங்க போய் வேறு ஒரு தொழில் பண்ணிட்டு மீண்டும் நேரம் கிடைக்கும்போது வந்து இந்த தொழில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய விவசாயிகளுடைய நிலைமைகள் வந்து மிக மிக கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க 5 ஏக்கரை வச்சுருக்கிற விவசாயிக்கு 5 ஏக்கருக்கு தகுந்த கடன், 10 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிற விவசாயிக்கு 10 ஏக்கருக்கு தகுந்த கடன், இப்படி கடன் மீது கடனாகத்தான் வந்து இந்த விவசாயிகள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் வந்து எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்ற அந்த இதுக்கு மக்கள் யாரும் போக வேண்டாம்.
விவசாயிகளினுடைய விளைபொருட்களுக்கு சந்தையினுடைய மதிப்பிற்கு ஏற்ப அந்த விலை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் விவசாயிகளுக்கு எந்த கடன் தள்ளுபடியும் செய்ய வேண்டாம். ஒரு ஏக்கரா நெல் வந்து எங்களுக்கு விளைவிச்சு கொண்டு வர்றதுக்குள்ளார 35,000 ரூபாய்க்கு பக்கம் செலவாகுது. ஆனால் நாங்கள் கொண்டு போய் நெல் போட்டோம்னா எங்களுக்கு 25,000 30,000த்துக்குள்ளே தான் வருது. அப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு பயிர்லையும் நீங்கள் நிலக்கடலை பயிர் பண்ணாலும் சரி, வேறு என்ன பயிர் பண்ணாலும் சரி, அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் விலை சேர்த்து விட்டுருமே தவிர மீதி பெரும்பான்மையான நாட்களில் நஷ்டத்துக்கு தான் வந்து இந்த விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது வந்து அரசாங்கம் தாராளமாக முன் வந்து முதல்ல விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள். அதனால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை எப்படி மகாராஷ்டிராவில் முடியுது இங்கே முடியல அப்படின்ற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், அனைவரும் இந்த கேள்வி எழுப்பும். சொல்லலாம் மகாராஷ்டிரா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சாங்க, அவர்கள் திட்டம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, சரியான நபர்களை வச்சு திட்டம் போடுங்க. நாம் சொல்கிறது என்னென்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உண்மையான கள நிலவரங்கள் அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் விவசாயிகளையும் அதனுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அங்கே வச்சு பேசுங்க. ஏற்கனவே இருந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உணர வேண்டுமென்றால் எங்களை போன்ற பிரதிநிதிகளை நீங்கள் அழைத்து வைத்து இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் திட்டமிடுங்கள். ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க, இந்த பிளானிங் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க தான். அவங்க வந்து ஏட்டளவில் என்ன இருக்குதோ டேட்டா வச்சுட்டு அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாதுங்கிறது வந்து அவங்க மட்டுப்படுத்துறதாக இல்லை, அவர்கள் களத்திற்கு வந்து பார்ப்பதில்லை, அதனால் அவர்களுக்கு தெரியாது. களச்சூழல் அறியாதவர்கள் அப்படின்ற களச்சூழலை வந்து தெரியாதவர்கள் தான் வந்து அந்த அஃபிஷியல்ஸ். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி விவசாய பிரதிநிதிகளை அழைத்து வச்சு விவசாயிகள்கிட்ட நீங்கள் பேசுங்க, எடுத்து பேசுங்க. ஒரு 20-25 சங்கங்கள் வரும், நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏன் இந்த சங்கங்கள் அழைத்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடாது? அந்த மாதிரி ஏற்கனவே அந்த கட்சிகள் செய்த தவறுகளை வந்து இவர்கள் செய்யக்கூடாது, நீங்கள் பிரதிநிதிகளை அழைத்து பேசி செய்யுங்கள் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையிலையும் ஒன்று. இப்போ பொது நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் இப்போ வரப்போகுது, அதோட சேர்த்து இப்போ சமீப காலமா நம்ம விவசாய பட்ஜெட்னு தனியா தான் போட்டுருக்கோம். இதுல மிக முக்கியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள், இது உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க பரிந்துரைக்க, ஏன்னா உங்களாலையும் உங்களுடைய குரல் போய் சேரலன்றீங்க, இது மாதிரி ஊடகங்கள் வழியாக நீங்கள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன விவசாய பட்ஜெட்டுக்கு? இந்த விவசாய பட்ஜெட்ல இவர்கள் அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகை வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகையாக தான் இருக்கும். என்ன சொல்கிறோன்னா, கடப்பாறை தரோம், மம்பட்டி தரோம், தார்பாய் தரோம், ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸ் தரோம், இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு வந்து இவர்களுக்கு நிறுவனங்களுக்கு தான் வந்து அந்த தொகை போய் சேர்கிறது. இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை வந்து நீங்கள் பெருமளவில் குறைத்து விட்டு அந்த விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை நேரடியாக விவசாயிகளுக்கு செலுத்துங்கள். நான் உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போன நிதி ஆண்டில் வந்து 47,000 கோடி விவசாயிகளுக்காக அந்த 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 விவசாய பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அதை 195 லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் இருக்குது, தரிசு நிலங்கள் உட்பட. நீங்கள் தரிசு நிலங்களை மீதி விட்டுட்டு கூட மீதி நிலங்களுக்கு கணக்கு போட்டால் கூட ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபாய் தர முடியும். அரசாங்கம் மிக அழகாக திட்டம் போட்டு இப்போ தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் கூட 15,000 ரூபாய் தர்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த சாராந்தத்தின் அடிப்படையில் தான் வந்து இவர்கள் அந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா என்னோட நம்பிக்கை. அந்த மாதிரி நேரடியாக விவசாயிகளுக்கு நீங்கள் பணத்தை செலுத்திவிட்டால் விவசாயிகளுக்கு அவர்களுடைய ஒரு உற்பத்திக்கு முன்னாடியே வந்து அவர்களுக்கு ஒரு பணம் கிடச்சிரும், ஒரு பயிர் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடச்சிரும். அந்த நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய பணத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு விவசாயிகளுக்கு நேரடியாக செலுத்துங்கள். இதுவே விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லாரும் பார்ப்பாங்க. சார், நீங்க பேசும்போது நம்ம குறிப்பிட்டீங்க, அதாவது உரத்துக்கும் உங்களுக்கு வந்து யூரியாவுக்கு ஒரு சப்சிடி கிடைக்குது. பொதுமக்கள் பார்வையில உங்களுக்கு மின்சாரமும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்குது, விவசாயத்திற்கான மின்சாரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்புன்னு உங்களுக்கு அது பெனிஃபிட் இல்லைனாலும் இத்தனையும் செய்யறீங்க. இன்னும் நீங்க வந்து எதிர்பார்க்கிறது, இன்னுமே நீங்க வந்து பெருசா கோரிக்கைகள் வைத்துக்கொண்டே இருப்பது சரியா?
நீங்கள் சொன்னீங்க இந்த மின்சாரம் வந்து இலவசமாக தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த மின்சாரம் இலவசமாக தர்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இவங்க ஒரு 7,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கான மின்சாரம் வந்து அரசாங்கம் கட்டுது. ஒரு மானியம்னு எடுத்துக்கலாம். ஒரு மானியமாக கட்டுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மதுவால் வரக்கூடிய வருமானம் 50,000 கோடி வருமானம். அந்த 50,000 கோடி வருமானத்துக்கு மூலப்பொருளாக இருக்கிறது வந்து கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பக்காஸ், அந்த அந்த கரும்புலேருந்து மொலாசஸ்ல இருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு அந்த பணம் எவ்வளோ ஒதுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பணம் வந்து இவ்வளோ பணம்ன்றது வந்து அதில் இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு தான், சர்க்கரையுடைய அளவு பொறுத்து தான் அந்த விவசாயிக்கு வந்து அந்த பணத்தை வந்து செலுத்துகிறாங்க. அப்போது மீதி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களுக்கும் மதிப்பீடு செய்வதில்லை. அப்போது இவர்கள் தயாரிக்கக்கூடிய மதுவுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது இந்த மொலாசஸ். அப்போது விவசாயிகள்கிட்டருந்து வரக்கூடிய இந்த பொருள் இருந்தானே உங்களுக்கு 50,000 கோடி வருமானம் வருது. அந்த 50,000 கோடியில் 7,000 கோடி தானே நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதனால் இது இலவச மின்சாரம்லாம் அல்ல. விவசாயிகள் அதுலேயும் கூட ஒரு கோரிக்கை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அதாவது அதுலேயே டன்னுக்கு குவிண்டால் போராடி துப்பாக்கி சூடு பெற்று பெறப்பட்டது. இது வந்து உரிமை மின்சாரம், இது இலவச மின்சாரம் கிடையாது. அப்படிதான் இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து ஒரு உரிமை தொகை போல உரிமை கொடுக்கப்பட்டு. நான் இப்படி கேட்குறேன், நீங்க வந்து மின்சாரத்துக்கு நீங்க அதுக்கான என்ன சார்ஜோ அதை போடுங்க, உரம் யூரியாவுக்கு என்னென்ன சார்ஜோ எல்லாம் போட்டுருங்க. அதே போல இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா சுவாமிநாதன் கமிஷன், நீங்கள் உற்பத்தி செலவு போக அதுக்கு மேலே 50% தாராளமாக அனைத்து பொருட்களுக்கும் நீங்கள் இந்த சுவாமிநாதன் கமிஷனுடைய இதைப்படி செயல்படுத்துங்க. கரண்ட்டுக்கும் நீங்கள் காசு வாங்கிக்கிங்க, எல்லா செலவுக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க. தட்டில் வரக்கூடிய சாப்பாட்டுக்கு 1000 ரூபான்னு கேட்பாங்க, அப்போ கொடுங்க. எல்லாரும் வந்து நான் ஐடியில் இருக்கிறேன், நான் மற்ற வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய வரி பணம் வந்து உங்களுக்கு வீணா போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது தான், எல்லாரும் கேளுங்க. விவசாயிகளுக்கு வந்து சுவாமிநாதன் கமிஷன் சொன்னபடி நீங்கள் விலையை எல்லா பொருட்களுக்கும் விலையை நீங்கள் நிர்ணயிச்சிருங்க. அன்னைக்கு எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, அப்போ தெரியும். அதனால விவசாயிகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கிறது. இதற்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம், விவசாய பொருளாதாரங்களை கொள்கையை ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். அதன்படி செயல்படுத்தினால் விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வராது. அது பெரிய டாபிக், அதை நம்ம தனியாக பேசிப்போம். எனவே விவசாயிகளுக்கு இலவசமாக கரண்ட்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து சப்சிடி கொடுத்துட்டோம், அது நீங்கள் திருப்பி லோன் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் யூரியாவுக்கு கொடுக்கக்கூடிய 1900 ரூபாய் சப்சிடி விவசாயிக்கு வர்றதில்லை, அது நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. அதுவே வந்து நிறுவனத்துக்கு கொடுக்காம விவசாயிக்கு நேரடியாக இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விவசாயிக்கு வந்து நீங்கள் அந்த 1900 ஒரு மூட்டைக்கு யூரியா சப்சிடிக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்போ அரசினுடைய பொருளாதார கொள்கையில் தப்பாக இருக்குது. எல்லாம் உர நிறுவனங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் விவசாய தலையில் கட்டினா அது எப்படி ஆகும்? சரிங்களா? அதனால விவசாயிகளுக்கு இலவசமாக எதுவும் இல்லை. விவசாயிகளுடைய உழைப்புக்கு கூட இன்னைக்கான ஊதியம் கிடைக்காத சூழல் தான் விவசாயிகள் இருக்கிறார்கள். நிச்சயமா சார், உங்களுடைய தொடர் கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு பெற்றுட்டு இருக்கோன்ற வகையில உங்களுடைய கருத்துக்களை மக்கள் நிச்சயமா கவனிப்பாங்க. அரசும் செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நன்றி.